பிக் பாஸ் ஃபினாலே ஆரம்பிச்சிடுச்சிங்க. பரபரப்பான முறையில் அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் பாரு கமருதீன் அந்த மேடையில் இருக்கிற அந்த புகைப்படத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்துட்டாங்களா வரலையா, நம்ம ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா அது 100% நம்பகத்தன்மையான அப்டேட்டை கொடுத்துடணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க, வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பொய்யா கடந்து போயிட்டோன்னு வச்சுங்களேன், நாளைக்கு நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கவே மாட்டீங்க. அப்படிங்க இருக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த கேரவன்லாம் அந்த செல்ஃபிலாம் சொல்லும் பொழுதே நம்ம கண்டிப்பாக, ஏன்னா பார்த்துட்டு தான் அதை எடுத்துருப்பானுங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது அங்கே உள்ளே வந்துட்டாங்கங்கிற தகவல் வந்த உடனே உங்ககிட்ட நான் அந்த அப்டேட்டை கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் பார்க்குறீங்க. பாரு அண்ட் கமருதீன் 2 பேருமே ஒன்றாக நிற்கும் அந்த காட்சி. நல்ல ஸ்லிம் ஆகிட்டாங்களே பாரு. இப்போ இவங்க மெயின் அட்ராக்ஷன் பின்னாடி பாருங்கள், துஷார் நின்று கொண்டிருக்கும் அந்த காட்சி. இங்கே நம்ம இவர் ஷோவும் ஆரம்பிச்சிருச்சு. இவர் அனத்திட்டு இருக்காரு. யார் ரொம்ப மிஸ் பண்ண போகிறாராம் 100 நாள் திட்டத்தை. சரி உன்னை இன்றைக்கி விமர்சனம் பண்ணுற மனநிலையெல்லாம் நான் இல்லை. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். நானே இன்றைக்கி 8:30 மணி 9 மணி பஸ்ஸில் போக வேண்டியது. நான் இப்போ ரீஷெடியூல் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் நான் போவே போகிறேன். ஏன்னா ஃபுல் நிகழ்ச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூவும் நான் கொடுப்பேன். ஃபுல் ரிவ்யூ கொடுப்பேன்.